Hello, everyone, and greetings to all of you in the name of Jesus Christ. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். I am so happy to be here with all of you and to speak to you from God's word. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட பேசுகிறதற்கு உங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறதிலே நான் மிகுந்த சந்தோஷம் உடையவனாக இருக்கிறேன். I am very glad to see Brother Isaac after such a long time, and I'm so happy that he is translating for me. அநேக நாட்களுக்கு அப்புறமாக சகோதரர் ஐசக் அவர்களையும் பார்க்கிறதிலே சந்தோஷம். அவர் எனக்கு மொழிபெயர்க்கிறதிலேயும் சந்தோஷம் உடையவனாக இருக்கிறேன். I have a request before I start. நான் துவங்குவதற்கு முன் விதமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். If it is possible with you, if you have a good internet at home, can you switch on your video? Not necessary, but if you can, just switch on your videos. உங்களுக்கு போதிய இன்டர்நெட் நெட்வொர்க் இருக்குமேயானால் உங்களால் முடிந்தால் நீங்கள் உங்களுடைய வீடியோவை நீங்கள் தயவு செய்து ஆன் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Because instead of seeing the black screens, I will be happy when I can see some faces and I will know who I'm talking to. ஒரு பிளாக் ஸ்கிரீனை பார்த்து பேசுவதை காட்டிலும் நான் யாரிடத்திலே பேசுகிறேன் என்று ஒரு சிலரையாவது பார்க்க முடிந்தால் நலமாக இருக்கும். So today we are going to talk about effectively reading the Bible. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் நாம் எவ்விதமாக திறம்பட நம்முடைய வேதத்தை நாம் வாசிக்க முடியும். All of us have a Bible that we use. நாம் அனைவருக்குமே நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வேதம் நம்முடைய கையிலே உண்டு. But many of us don't know how to effectively read and use the Bible. ஆனால் நம்மில் அநேகருக்கு இந்த வேதத்தை எவ்விதமாக நல்ல நிலைமையிலே வாசித்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது. Most of the times the reason why we read the Bible is because அநேக வேளைகளிலே நாம் வேதத்தை வாசிக்கிறதற்கு காரணம் when I'm having my exams, before I go to write my exam, I will find my Bible, open and I will read the Bible. எனக்கு பரீட்சை வந்துவிட்டால் பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக வேதத்தை போய் தேடி பார்த்து நான் வேதத்தை நான் வாசிப்பேன். Or I'm going for a job interview, something is going to happen, before I make a major decision, I will take the Bible and I will read. அல்லது ஏதோ ஒரு நம்முடைய வேலை வாய்ப்பிற்கான அந்த இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ண வேண்டுமானால் அதை நான் போய் செய்வதற்கு முன்பாக அல்லது ஒரு பெரிய விஷயத்தை நான் செய்வதற்கு முன்பாக வேதத்தை வாசிப்பேன். That is not the reason why God gave us his book to read. தேவன் தமது புஸ்தகத்தை நமக்கு வாசிக்க கொடுத்ததற்கான காரணம் அதுவல்ல. The reason why God gave us his books is so that when we read, we will know who God is. நமக்கு இந்த புஸ்தகத்தை தேவன் கொடுத்ததற்கான காரணம் இதை வாசிக்கும் போது தேவன் யார் என்று நாம் புரிந்து கொள்வதற்காக. For that, we should learn what is the best way we can understand God's holy word. அதற்கு நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த வார்த்தை என்பதை நன்கு புரிந்து கொள்வதற்காக. Now, Sanal uncle used a very good word. He used the word discipline. சனல் அங்கிள் மிக நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இது ஒரு ஒழுங்கு என்று சொல்லி. Every child of God must develop a good discipline of reading God's word. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் இந்த வேதத்தை வாசிக்கிற அந்த ஒழுங்கை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். I hope you can see my screen. We have to adopt godly disciplines in having our quiet time. நீங்கள் என்னுடைய ஸ்கிரீன் தெரிகிறது என்று நான் நினைக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் இந்த நம்முடைய அமைதி தியான நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற இந்த ஒழுங்கை நாம் செய்கிறோம். Quiet time means spending time only with God, only with the word, and hearing what God wants to say. அமைதியான வேலை என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட தனித்து இருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை கவனிப்பதாகும். Now, some of you listening would ask me a very good question. Uncle, why should I read the Bible? Why should I spend time with God? Why should I have a discipline of having my quiet time? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விதமாக ஒரு கேள்வி வரலாம். அங்கிள், ஏன் நான் வேதத்தை வாசிக்க வேண்டும்? ஏன் எனக்கு அந்த அமைதியான நேரம் இருக்க வேண்டும்? குவைட் டைம் ஏன் நான் செய்ய வேண்டும்? ஏன் தேவனோடு பேச வேண்டும்? Now, let me quickly give you 3 reasons and I want you to listen carefully. நீங்கள் கவனமாக கேட்கும்படிக்கு நான் ஒரு 3 காரணங்களை இதற்கு நான் சொல்கிறேன். Number 1, முதலாவது, because of our friendship with God.
தேவனோடு கூட நமக்கு ஒரு நட்புறவு இருக்கிறபடியினாலே, in order for you to grow in your friendship with God, you must read your Bible. தேவனோடு கூட உள்ள நட்புறவு உங்களுக்கு வளர வேண்டும் என்றால், நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். All of us here have best friends. நம் அனைவருக்குமே சிறந்த நண்பர்கள் உண்டு. Now, the biggest problem is I cannot see my best friend because of this COVID situation. இப்பொழுது இந்த கோவிட் காரணத்தினாலே நம்மால் நம்முடைய சிறந்த நண்பர்களை கூட போய் பார்க்க முடியாத கஷ்டம். But if I go to class, many a times teacher will write complaint because I am sitting and I am talking to my best friend all the time instead of listening to the teacher. ஆனால் ஸ்கூல் துவங்கிவிட்டால் எப்பொழுதுமே டீச்சர் இடத்திலிருந்து கம்ப்ளைண்ட் வரும். இந்த பையன் தன்னுடைய இந்த சிறந்த நண்பர்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறான், அவன் பாடத்தை கவனிக்கிறதில்லை என்று சொல்லி. And the more time I spend with my best friend, the better I get to know who he is, what he likes, what he does not like. என்னுடைய சிறந்த நண்பர்களோடு கூட அதிகமான நேரம் செலவழிக்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன பிடிக்கும், அவர்களுக்கு என்ன பிடிக்காது என்பதை குறித்து எனக்கு நன்கு அறிந்திருக்க முடியும். Now, if any of you are already friends of Jesus, the only way to grow in your friendship with Jesus is by reading the Word of God. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நண்பர்களாக கொண்ட உங்களில் அனைவரும் நீங்கள் அந்த நட்பிலே வளர வேண்டுமானால் நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். To spend time with Jesus means to know Jesus, and the more you know Jesus, the more stronger you become in your Christian life. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நண்பர்களாக இருப்பது என்று சொன்னால் அவர் அந்த நட்புறவிலே அதிகமாக வளர வேண்டும், அவரை அதிகமாக அறிய வேண்டும். So can I ask you all a question? How much do you know your friend, the Lord Jesus Christ? நான் இவ்விதமாக உங்கள் அனைவரிடத்திலேயும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். எவ்வளவாக உங்களுடைய நண்பரான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? Reason number 2. இப்பொழுது இரண்டாவது காரணம். Because of hunger. நீங்கள் பசியின் நிமித்தமாக. Oh, imagine right now your stomach is making noise. இப்படியாக யோசித்து பாருங்கள், உங்களுடைய வயிறு இப்பொழுது சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது. And you are thinking of shawarma, grilled sandwich, grilled chicken, masala dosa. ஷவர்மா, grill sandwich, grill chicken, மசால் தோசை. Don't leave the session right now and go and eat anything. No, sit there, listen carefully. நீங்கள் ஒருபோது இந்த செஷனை விட்டு எழுந்திருந்து போய் சாப்பிட போய் விடாதீர்கள். கவனமாக இங்க அமர்ந்து கேளுங்கள். But why is it that when you think of this, suddenly your stomach starts to react? ஏன் இதை குறித்து யோசிக்கும் போதே நம்முடைய வயிறானது அது ஏதோ ஒரு 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 உணர்வை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது? Because we are becoming hungry. ஏனென்றால் நமக்கு உடனே பசிக்க துவங்கி விடுகிறது. The only way to satisfy your hunger is if you eat some food. அந்த பசியை திருப்தி படுத்த வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான், நீங்கள் ஒரு உணவை சாப்பிடுவது மட்டுமே. Sometimes we have cravings for certain kinds of food. சில வேளைகளிலே சில குறிப்பிட்ட உணவுக்காக அதிகமான ஒரு ஆசை நமக்கு உண்டாயிருக்கும். Don't you sometimes wake up and say, "Oh, I feel like eating chocolate ice cream." திடீரென்று எழுந்திருந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரும் அல்லவா? இப்பொழுது சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு And if சொல்லி. your mummy makes Horlicks and gives it to you, you will not feel like drinking that. அப்பொழுது உங்களுடைய அம்மா ஹார்லிக்ஸ் அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொடுத்தால் அதை உங்களுக்கு சாப்பிடுவதற்கே தோன்றாது. Just like physical hunger, a child of God will have spiritual hunger. இந்த சரீர பிரகாரமான பசியை போலவே ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஆவிக்குரிய பசியும் உண்டாகிறது. The only way to satisfy spiritual hunger, listen, is by reading God's holy word. கவனியுங்கள், இந்த ஆவிக்குரிய பசியை நாம் திருப்திப்படுத்துவதற்கான ஒரே ஒரு வழி இந்த வேத புஸ்தகத்தை நாம் வாசிப்பது மட்டுமே. You can read other books, you can hear sermons, but no matter what you do, unless you eat God's word, your spiritual hunger will not be sufficed. It will not be satisfied. நீங்கள் வேறு அநேக புஸ்தகங்களை வாசிக்கலாம் அல்லது வேறு அநேக பிரசங்கங்களை கூட கேட்கலாம். ஆனால் நீங்களே இந்த தேவனுடைய வார்த்தையாகி இந்த புஸ்தகத்தை வாசித்தால் ஒழிய உங்களுடைய பசி ஒருபோதும் தனியாது. So if you have hunger for God's word or not, will allow you to understand how much of a friend of Jesus you actually are.
நீங்கள் எவ்வளவு கர்த்தருடைய வேதத்தை குறித்த பசி உங்களுக்கு உண்டாயிருக்கிறதோ, அந்த அளவிற்கு நீங்கள் கிறிஸ்துவுக்கு நண்பர்களாக இருக்க முடியும். Number 3, 1வது exercise. உடற்பயிற்சி. I'm sure all of you can see my big muscles right now. இப்பொழுது என்னுடைய அந்த பெரிய பெரிய சரீரத்தை நீங்கலாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். I don't know why some of you are laughing, probably because you are jealous of my muscles. சில பேர் சிரிக்கிறீங்க அத பார்த்துட்டு எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை என்னுடைய மசிலை பார்த்து உங்களுக்கு பொறாமை. Same like that, a child of God must develop spiritual muscles, spiritual strength. அதே போலவே தேவனுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய பெலன், ஆவிக்குரிய மசில்ஸ் உங்களுக்கு உடல் கட்டமைப்பு உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். Why should they do that? ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள்? Because the attack from the evil one, when it comes, if we are not spiritually strong, we will become weak, fall into temptation and commit sin. ஏனென்றால் அந்த பொல்லாங்கானவன் வந்து உங்களை தாக்கும்படி வரும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனுஷன் அவன் பலன் உள்ளவனாக இல்லை என்றால் நீங்கள் பலனற்றவர்களாக பாவம் செய்து விடுவீர்கள். And we should spiritually exercise every day by reading the word of God. அப்படியாக இந்த பயிற்சியை உடற்பயிற்சியான இந்த விஷயத்தை அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறதின் மூலமாக செய்ய வேண்டும். That is why reading God's word, rightly reading the word of God, is very important. ஆகவேதான் வேதவசனத்தை வாசிப்பதும் அதை சரியாக வாசிப்பதும் மிக முக்கியமான விஷயம். Now let me just repeat that once again. இதை நான் திரும்ப சொல்லுகிறேன் ஒரு முறை. We should read the word of God to grow in our friendship with Jesus Christ. நாம் வேதவசனத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள அந்த நட்பிலே நாம் வளர்வதற்காக. We should do so because that is how we satisfy spiritual hunger. நாம் இதை இப்படி வாசிக்க வேண்டும் காரணம் நம்முடைய ஆவிக்குரிய பசியை நாம் திருப்திப்படுத்துவதற்கு. That is how we spiritually exercise and build spiritual muscles to fight temptations. அப்படித்தான் நாம் அனுதினமும் பயிற்சி எடுத்து நாம் சோதனைகளிலிருந்து வெற்றி பெறுவதற்காக ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்கிறோம். Ask yourself, are these desires there in your life? நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா வாழ்க்கையில? Do I become hungry to read the word of God? வேதவசனத்தை வாசிக்கிறதுக்கான பசி எனக்கு உண்டாகிறதா? Do I care about my friendship with Jesus? இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள அந்த நட்பை குறித்து நான் ஏதாவது கவலைப்படுகிறேனா? When was the last time I took the Bible and used it to exercise my spiritual life? எப்பொழுது நான் கடைசியாக இந்த வேதாகமத்தை எடுத்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் பயிற்சி பெற்றுக்கொண்டேன்? If there is anybody here who has not done any of these things, I want to warn you to think of your walk with the Lord Jesus Christ. அப்படி இங்க இருக்கிறவங்களில் யாராவது இதில் எதையுமே இதுவரை செய்யவில்லை என்றால் நான் எச்சரிக்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து இப்பொழுதே நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று. For all of us who are sure that we are born again believers, don't worry, I will explain how we can effectively read the Bible. மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் அனைவருக்கும் நான் இவ்விதமாக சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம் எப்படி நாம் திறமையாக நாம் வேதத்தை வாசிக்க முடியும் என்று. Now, as you understand the importance of this topic, I want you to be sure of certain things. இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில விஷயங்களை குறித்து நீங்கள் நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். இதை பார்ப்பதற்கு முன் I hope you will listen and you will write down these things that I'm saying. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள், அதே போல நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Reading the Bible is important. வேதத்தை வாசிப்பது முக்கியம். But reading the Bible and praying through the Bible is equally important. இந்த வேதத்தை வாசிப்பதும் அதுபோல வேதத்தின் வழியாக நாம் ஜெபிப்பதும் ஒரே போல முக்கியம். What do I mean by that? அர்த்தம் என்ன? Pray before you read the Bible. வேதத்தை வாசிக்கும் முன் ஜெபியுங்கள். How do you pray before you read the Bible? வேதத்தை வாசிக்கும் முன்பாக எப்படி ஜெபிப்பது? Oh God, தேவனே, when I read your book, நான் இப்பொழுது உங்களுடைய புத்தகத்தை வாசிக்க போகிறேன். Give me understanding. எனக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடும். And allow me to apply what I read.
நான் வாசிக்கிற விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. And at the end also you can pray, God, thank you for this truth. Now I want to live this truth. இப்பொழுது அதை வாசித்ததற்கு அப்புறமாக இப்படி ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி. இதன்படி நான் வாழ விரும்புகிறேன் என்று. So pray and read your Bible. ஆகவே ஜெபித்து உங்களுடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். One practical step I can give you is this: when you read a verse, you make that verse your prayer. நான் ஒரு நடைமுறை ஒரு 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 அட்வைஸ் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்கள் வாசிக்கிற வசனத்தையே உங்களுடைய ஜெபமாக நீங்கள் செய்வது. For example, ஒரு உதாரணத்திற்கு Psalm 23 verses 1, I learned the Lord is my shepherd, I shall not want. சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று நான் கற்றுக்கொண்டேன். Father, I thank you that you are my shepherd. கர்த்தாவே, நீர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. And Father, I pray I will learn to depend on you for my wants and my needs. கர்த்தாவே, என்னுடைய தேவைகளுக்கும் என்னுடைய விருப்பங்களுக்கும் நான் உம்மையே நான் சார்ந்திருக்க எனக்கு கற்றுத்தாரும். Read the Bible and spend time in prayer while you read. நீங்கள் வேதத்தை வாசித்து அப்படி வாசிக்கும் போதே உங்களுடைய ஜெபத்திலேயும் நேரத்தை செலவழிக்க வேண்டும். I want to give you the freedom to choose the time when you want to have your quiet time. உங்களுக்கு அந்த அமைதியான தியான நேரத்தை எப்பொழுது நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிறதிலே நீங்களே தெரிந்தெடுக்கும்படிக்கு நான் விட்டு விடுகிறேன். I don't think everybody should get up at 5 o'clock in the morning and read your Bible. It will not work for all of us. நான் இவ்விதமாக சொல்ல மாட்டேன். எல்லாரும் 5 மணிக்கு எழுந்திருந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று. அப்படி நம்மில் அநேகருக்கு அது அப்படி சாத்தியம் இருக்காது. Some of us are morning people, some of us are night owls. We like to stay awake the whole night. சிலர் அதிகாலை மனிதர்களாக இருப்போம், நம்மில் சிலர் இரவு ஆந்தைகளாக இருப்போம், அதிக நேரம் முழித்துக் கொண்டிருப்போம். You decide the time. நீங்களே நேரத்தை முடிவெடுங்கள். But once you decide the time, make it a discipline and stick to that time. ஆனால் நேரத்தை தெரிந்தெடுத்து விட்டால் அதையே பின்பற்றுவதற்கு மிக கவனமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். 7 o'clock, if I am going to have my quiet time, if earthquake happens, if anything happens, if the dudwala comes, it doesn't matter. I will read my Bible. 7 மணிக்கு நான் வேதம் வாசிப்பேன் என்று நான் முடிவெடுத்து விட்டால், இந்த உலகத்திலே பூகம்பம் வந்தாலும், பால்காரன் வந்தாலும், எது நடந்தாலும் நான் என்னுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கான நேரத்தை தவற மாட்டேன். So you should sit, plan your day and see which time suits you best. நீங்கள் அப்படியாக சற்று அமர்ந்து யோசித்து எந்த நேரம் உங்களுக்கு பொருந்தும், உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். Read the Bible and pray through the Bible. நீங்கள் வேதத்தை வாசித்து அந்த வாசித்த வசனத்தின் மூலமாகவே ஜெபிக்க வேண்டும். You choose the time when you will sit with the word of God. நீங்கள் எந்த நேரத்திலே வேதத்தை வாசிக்க போகிறீர்கள் தேவனோடு கூட என்று நீங்கள் நேரத்தை தெரிந்தெடுக்க வேண்டும். You also need certain things when you have your time with God. தேவனோடு கூட நீங்கள் நேரம் செலவழிக்கும் போது உங்களோடு கூட சில பொருள்களும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். Now look at the picture that appears on your screen. உங்களுடைய ஸ்கிரீன்ல வரக்கூடிய படத்தை பாருங்கள். First of all, naturally, you need a Bible. முதலாவது நீங்கள் வேதத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். You need a Bible in a version that you can understand. உங்களுக்கு புரிகிற ஒரு வெர்ஷன், ஒரு மொழிபெயர்ப்பு நீங்கள் வைத்திருக்க வேண்டும். Don't take a version that is very difficult for you and then spend half the day trying to understand what is that verse meaning. நீங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்கிறதற்கு கடினமான ஒரு மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு பாதி நாள் அதனுடைய அர்த்தம் என்னவென்று புரிகிறதற்கே நேரம் செலவழிக்கிறதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். An effective way is to take the English Bible and then a Bible in your mother tongue and then read it. That will help you understand it better. நீங்கள் இதற்கான சிறப்பாக செய்ய எளிமையான வழி என்னவென்றால், உங்களுடைய தாய் மொழியிலே உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆங்கில வேதாகமத்தை வைத்துக்கொண்டு அதை புரிந்து கொண்டு படிப்பது மிக நல்லது. It is good to have a book to write down what is going through your mind. உங்களுடைய மனதிலே அப்பொழுது வரக்கூடிய சிந்தனைகளை அப்பொழுதே எழுதுவதற்கு ஒரு புக்கை வைத்துக் கொள்வது நல்லது. It is good to write down, not only in a book, in your phone, anywhere. Store these thoughts down somewhere.
நீங்கள் புஸ்தகமோ அல்லது போன்ல குறித்துக் கொள்வதோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகளை எங்காவது பதிவு செய்து வைக்க வேண்டும். so that you can always go back and read what you meditated on the word of God. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வேதத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை பிற்பாடு அதை பார்த்து புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். You can even write it in the side of your Bible so that every time you turn to that page, you will know, oh, this is what God spoke to me from the verse. நீங்கள் உங்களுடைய வேதத்திலே அங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஓரங்களிலே இருக்கக்கூடிய இடத்திலேயும் எழுதி வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது அதை திரும்பவுமாக அந்த பக்கத்திற்கு வரும்போது, ஓ, அந்த நாளிலே கர்த்தர் இப்படியாக எனக்கு இந்த வசனத்திலிருந்து பேசினார் என்று உங்களுக்கு புரியும். So you should have a Bible, you should have a book, you should have a pen that is working, and if coffee is there, that is also good. உங்களுக்கு வேதாகமும், அங்கே எழுதக்கூடிய ஒரு பேனா, ஒரு புஸ்தகம், அங்கே காப்பியும் இருந்தாலும் பரவாயில்லை. But these are the things that you need before you spend time with God. ஆனால் இவைகள் தான் நீங்கள் தேவனோடு கூட நேரம் செலவழிப்பதற்கு முன்பாக நிச்சயம் உங்களோடு வைத்திருக்க வேண்டும். When I was studying in the Bible college, நான் வேதாகம கல்லூரியிலே படிக்கும்போது I had a teacher by the name of E.K. George. E.K. ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் எங்களுக்கு இருந்தார்கள். He is now resting in the presence of God. அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திலே இருக்கிறார்கள். The E.K. George sir was someone whose Bible was completely marked from top to bottom with his writings. E.K. ஜார்ஜ் அங்கிள் அவர்கள் எப்பொழுது அவருடைய வேதாகமம் முழுவதுமாக எல்லா இடங்களிலேயும் தன்னுடைய எழுத்துக்களால் அதை குறித்து வைத்து எழுதி வைத்து கோடிட்டு வைத்திருப்பார். I've heard somebody say that when he wakes up, he takes his Bible, reads, and what thoughts come, he would write it down. அவர் குற்றி விதமாக ஒருவர் சொல்வதை கேள்விப்பட்டேன். அவர்கள் எழுந்தவுடனே எடுத்து வேதத்தை எழுந்து வாசிப்பார்களாம். வாசித்த உடனே அவருடைய சிந்தனைக்கு வரக்கூடிய எல்லா யோசனை சிந்தனைகளையும் வேதத்திலே எழுதி வைப்பாராம். One day he lost the Bible. ஒரு நாள் அவருடைய வேதாகமம் தொலைந்து விட்டது. If it was me, I would have got a heart attack. அது நானாக இருந்தால் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். Somebody asked him, sir, what are you going to do? ஒரு இடத்துல அப்பொழுது வந்து கேட்டார், இப்பொழுது சார் நீங்க என்ன செய்ய போறீங்க? He said, I'm glad I lost my Bible. அவர் சொன்னாராம், என்னுடைய வேதம் நான் தொலைந்ததற்காக சந்தோஷப்படுகிறேன். Now I can buy a new Bible and I can start all over again. இப்பொழுது ஒரு புதிய வேதாகமத்தை நான் வாங்கி மறுபடியுமாக நான் எல்லாவற்றையும் செய்யலாம் அல்லவா? That is how much he loves God, my dear friends. என் அருமை நண்பர்களே, அந்த அளவிற்கு அவர் அதிகமாக ஆண்டவரை நேசித்தார். Now, do you love God in the same way? இதே போல நீங்களும் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? Do you love God so much that you want to read the word and understand who God is? நீங்கள் வாசித்து தேவன் யார் என்று புரிந்து கொள்வதற்காக நீங்கள் வாசிக்கிறீர்களா? Well, out of all the things that I said, now we come to the most important part. Well, how do I read the Bible effectively? இப்பொழுது இதுவரை சொன்ன எல்லா விஷயங்களை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நான் இந்த வேதத்தை எப்படி வாசிப்பது? I want to give you a practical step. சில நடைமுறை உங்களுக்கு வழிமுறைகளை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். Most of you have mobile phones of your own or your laptop or your computer. உங்களில் அநேகருக்கு உங்களுடைய சொந்த மொபைல் போனோ அல்லது லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வைத்திருக்கலாம். Now there is this app called as the YouVersion Bible app. Maybe some of you are using it. ஒருவேளை YouVersion பைபிள் ஆப் என்று சொல்லக்கூடிய இந்த வேதாகம ஆப் உங்கள் ஒரு சிலர் ஒருவேளை ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். Or if you don't have, that's fine. Don't try to download it now. Listen to me. After this, the leaders will tell you how to download this app. உங்களுக்கு இப்பொழுது இல்லை என்றாலும் பரவாயில்லை. இப்பொழுதே நீங்கள் ஒரு டவுன்லோட் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் இதை முடிந்ததற்கு அப்புறமாக உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்வார்கள் எப்படி அதை டவுன்லோட் செய்வது. When you download the app, there is something called as the verse of the day. இதை நீங்கள் டவுன்லோட் செய்யும் போதே இந்த நாளுக்கான வசனம் என்று அதிலே வரும். You can put it on your screen. அதை உங்களுடைய ஸ்கிரீன்லே நீங்கள் அங்க வைத்துக் கொள்ளலாம். Every day is a different verse. அதை உங்களுடைய ஸ்கிரீன்லே அந்த நோட்டிபிகேஷன் வரும். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வசனங்கள் வரும். Why do I encourage you to download the app and why am I encouraging you to put the verse of the day? நான் ஏன் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன்? ஏன் இதை நான் அறிவுறுத்துகிறேன்? ஏன் verse of the day இன்றைக்கு நீங்கள் போடுங்கள் என்று சொல்லுகிறேன்? What is the first thing that we do when we wake up in the morning? நாம்
காலையில எழுந்த உடனே நாம் என்ன செய்வோம்? முதல் I, வேலையா I'm sure none of us will wake up and take our Bible and then open it. No. நான் நான் நிச்சயம் சொல்ல முடியும். நம்மில் ஒருவருமே அப்படி எழுந்த உடனே வேதத்தை அப்படி திறக்கிறது இல்லை என்று. We all wake up and we switch on our phone. நம்ம எல்லாரும் தூங்கி எந்திரிச்ச உடனே போன தான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுகிறோம். In Facebook, 100 people are missing me. Instagram, 100 people I have to say hi. I have to do this. I will on my phone. At least when we switch on our phone, the first thing we will see is the verse of the day. நான் விதமாக Facebook 100 பேர் எனக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Instagramல 100 பேருக்கு ஹை சொல்ல வேண்டும் அல்லவா என்று சொல்லி போனை எடுக்கிறோம். நாம் போனை எடுக்கும்போது முதலாவது நாம் பார்க்கிறது வேதவசனமாக இருக்கட்டுமே என்பதற்காகத்தான் இதை நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்கிறேன். You can use the verse of the day for your quiet time portion. நீங்கள் அப்படி உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நாளிற்கான வசனத்தை உங்களுடைய வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். If you never had a habit of reading and meditating on God's word, நீங்கள் இதுவரை ஒருபோதும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்த பழக்கமே இல்லை என்றாலும், I would not encourage you to read 1, 2, 3 chapters together each day. You will get bored very fast. நீங்கள் ஒரு நாளைக்கு 1, 2, 3 அதிகாரங்கள் வாசியுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் சீக்கிரத்திலே உங்களுக்கு அது சலித்து போய்விடும். One verse each day. ஒரு நாளைக்கு ஒரு வசனம். One day, verse of the day. That's all that you need to do. நீங்கள் துவங்குவதற்கு ஒரு நாளைக்கு அந்த நாளிற்கான வசனம் அது மட்டுமே நீங்கள் செய்தால் கூட போதும். This practical step are for those like me have problem with concentration. நீங்கள் இந்த நடைமுறை படிகள் எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், என்னை போன்ற கவனச்சிதறல் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்காக நான் சொல்லி தருகிறேன். I cannot do 10 things at the same time. I can only do one thing. So I will concentrate on one verse. என்னால் ஒரே நேரத்திலே 10 வேலைகள் செய்ய முடியாது. ஆகவே நான் ஒரு நேரத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுவேன். For those of you who can read 5 to 6 verses, I am glad. You can choose a book and you can read 5 to 10 verses each day. நீங்கள் உங்களில் அநேகர் என்னால் 5 வசனம் வாசிக்க முடியும், ஒரு நாளைக்கு தியானிக்க முடியும் என்று சொன்னால் எனக்கு மிகவும் சந்தோஷம். நீங்கள் 5 வசனத்தை ஒரு நாளைக்கு எடுத்து நீங்கள் ஒரு பகுதியை எடுத்து தியானிக்கலாம். Download the app, put the verse of the day on your screen, wake up in the morning or any time, read the verse. நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளலாம். காலை எழுந்தவுடன் அந்த நாளுக்கான வசனம் உங்களுடைய திரையிலே ஸ்கிரீன்லே வரும். அதை நீங்கள் வாசித்து தியானிக்கலாம். Read that verse 2 times, 3 times, 4 times, think and then write down the answers for 3 questions I'm going to give you. அந்த அப்படி வரக்கூடிய வசனத்தை 3 முறையோ 4 முறையோ 5 முறையோ வாசித்து அதை குறித்து சிந்தித்து தியானித்து நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போகும் இந்த 3 கேள்விகளுக்கு அந்த வசனத்திலிருந்து பதில் கண்டுபிடிங்க. Now when I say think about the verse, நான் இந்த வசனத்தை குறித்து யோசியுங்கள் என்று சொன்னபோது I will give you 3 questions. Other than these 3, don't think too much about the verse. நான் சொல்ல போகிற இந்த 3 கேள்விகளை குறித்து மட்டும் யோசித்தால் மட்டும் போதும். ரொம்ப அதிகமாக யோசித்து விடாதீர்கள். Why did Jesus sit on the donkey? ஏன் இயேசு கழுதையின் மேல் உட்கார்ந்தார்? The donkey is a humble animal. அந்த பாவப்பட்ட அந்த கழுதை அல்லவா இது? I should also become a humble donkey for Jesus. நானும் கூட இயேசுவுக்காக தாழ்மையுள்ள அந்த கழுதையை போல் ஆக வேண்டும். Lord, make me a donkey for you. ஆண்டவரே, உமக்காக என்னை ஒரு கழுதையாக மாற்றும். Don't do like that. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. Donkey was the common animal at that time. Jesus sat on the donkey. There is no spiritual meaning, so don't derive any meaning from that. அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு பொதுவாக அவர்கள் வாகனமாக பயன்படுத்தி வந்த ஒரு மிருகம் தான் அந்த நாட்களிலே கழுதையாக இருந்தது. ஆகவே இப்பொழுது அதற்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை கண்டுபிடித்து அதன்படி யோசிக்காதீர்கள். So read and write answers for 3 questions. நீங்கள் வாசித்து அதை சிந்தித்து இந்த 3 கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். Question number 1. முதல் கேள்வி, What does the verse tell me to do? நான் செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் என்ன சொல்லுகிறது?
What should I do நான் based என்ன on the செய்ய வேண்டும்? verse that I just read right now? இப்பொழுது நான் வாசித்த இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் என்ன செய்ய வேண்டும்? Simple question. Write the question and then think on the verse and say, what does the verse say I should do? நீங்கள் வசனத்தை வாசித்தவுடன் இப்படி யோசிக்க வேண்டும். இப்படி வசனம் இருக்கிறது அல்லவா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது? For example, ஒரு உதாரணத்திற்கு, imagine the verse of the day is Ephesians chapter 6 verse 1. Children, obey your parents in the Lord, for this is right. இந்த வசனம் அந்த நாளுக்கான வசனமாக வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. Can anybody unmute and tell me what are some things I should do based on this verse? யாராவது அன்மியூட் செய்து பதில் சொல்லுங்கள் இப்பொழுது. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு என்ன பதில் கொடுக்க முடியும்? Obey my parents. Oh, obey your parents. Very good. Anything else? உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிது. நல்லது. வேற ஏதாவது பதில் இருக்கிறதா? யாராவது சொல்லலாம்? Anybody else? We Think. should do right things. Yeah, you're right. Say that again. We should do right things. That's right. We should do right things. Good job. சூப்பர். நன்றாக சொன்னீர்கள். நாம் நல்ல விஷயங்களை, நியாயமான விஷயங்களை செய்ய வேண்டும். Now, when you read and when you ask the question, I want you to start thinking. இப்பொழுது இப்படியாக வசனத்தை வாசிக்கும் போது இப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். How do I obey my parents? நான் எப்படி என்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய முடியும்? Do I obey everything they say? அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் அப்படியே செய்யணுமா? When do I find it difficult to obey my parents? என்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு எப்பொழுது நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன்? By looking at my obedience to my parents, will God look and say, Jobin, you are doing the right thing? இப்பொழுது நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதை ஆண்டவர் பார்க்கும்போது, ஜோபின் நீ சரியாக செய்கிறாய் என்று சொல்லுவாரா? Simple. Just find out what you should do based on the verse. ஆகவே மிக எளிமையான ஒரு வழிமுறை. ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த வசனத்திலே என்று யோசிப்பது. Write those things down in your book. அதை உங்களுடைய அந்த நோட் புக்கிலே அதை நீங்கள் எழுத வேண்டும். Question number 2. இரண்டாவது கேள்வி இப்பொழுது. What I should not do based on the verse. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் என்ன செய்யக்கூடாது? There are things I should do and the Bible tells me there are things I should not do. வேதம் நான் செய்ய வேண்டும் என்று அநேக விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறது, நான் செய்யக்கூடாது என்றும் அநேக விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. For example, Ephesians chapter 4 verses 26. Be angry and ye yet do not sin. Do not let the sun go down on your anger. நீங்கள் எபேசியர் 4:26 வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. So can anybody again, somebody else, can you unmute and tell me something I should not do based on this verse? வேறு யாராவது ஒருவர் அன்மியூட் செய்து இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் என்ன செய்யக்கூடாது என்று யோசிக்க முடியும், என்ன பதில் கொடுக்க முடியும்? பிள்ளைகள் யாராவது அன்மியூட்? Anybody? We must be angry, but we should not become angry over the limit. Oh, okay. We can get angry, but in our anger, we should not commit sin. You are right. நாம் கோபப்படலாம், ஆனால் கோபப்படும் போது நாம் பாவம் செய்யக்கூடாது. இது மிக சரியான பதில். So think again. யோசிங்க, வேற என்ன சொல்லியிருக்கு? When did I last get angry and say bad words to my brother, my sister, my father, my mother, my bus driver? எப்பொழுது கடைசியாக நான் கோபப்பட்டு என்னுடைய சகோதரனிடத்திலே, சகோதரியிடத்திலே, என்னுடைய பெற்றோர்களை பார்த்து அல்லது பஸ் டிரைவரை நான் திட்டினேன்? And write down all the times or the areas in your life you are struggling to do the right thing.
இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, அல்லது செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதி, அதை நான் சரியாக செய்ய வேண்டும் என்று எழுத வேண்டும். Write down what you should do and what you should not do. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றும் எழுத வேண்டும். Number 3, மூன்றாவது கேள்வி, in relation to the verse, think of Jesus Christ. இந்த வசனத்தின் அடிப்படையில் அது சம்பந்தமுடைய விஷயத்தில் இயேசுவை குறித்து யோசி. How did Jesus behave in relation to the verse? இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தில் இயேசு எப்படி நடந்து கொண்டார்? For example, children, obey your parents in the Lord, for this is right. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்ற வசனத்தில் உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். Is there any verse in the Bible that talks about Jesus' obedience to his parents? வேதத்திலே ஏதாவது வசனம் இருக்கிறதா இயேசு தம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்ததை பற்றி? Anyone? யாராவது தெரியுமா? யாருக்காவது? Luke somewhere? லூக்காவிலே எங்கேயாவது? Somewhere chapter 2? எங்கேயாவது 2ஆம் அதிகாரத்திலே? Somewhere verses 52? எங்கேயாவது 52வது வசனத்திலே? Can somebody read that for me? அதை யாராவது எனக்காக வாசிக்கிறீங்களா? Come on, quickly. Oh, sorry, verse 51 and 52? Yeah. 51, 52 ரெண்டையுமே வாசிக்கலாம். Yeah. யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. இங்கிலீஷோ தமிழோ எதனாலும் வாசிங்க. It says that Jesus was obedient towards his parents. He obeyed everything that his parents said. சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். So Jesus was obedient to his parents, and I want to be like Jesus Christ. இயேசு கிறிஸ்து தம்முடைய பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். நான் என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிவேன். Second verse we saw today was about anger. நாம் இன்றைக்கு பார்த்த 2வது வசனம் என்ன? நாம் கோபம். Did Jesus get angry? இயேசு கோபப்பட்டாரா? Oh yes, he did. ஆம், அவர் கோபப்பட்டார். Whenever he saw sin, he got angry. அவர் பாவத்தை பார்த்த பொழுதெல்லாம் அவருக்கு கோபம் வந்தது. How do I tolerate sin in my life? என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவத்தை எப்படி நான் பொறுத்துக் கொண்டிருக்கிறேன்? When the word of God reveals sin in my life, do I get angry and say, how can I do this? Or do I say, it's okay? கர்த்தருடைய வேத வசனத்திற்கு எதிரான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இதை நான் எப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு கோபம் இருக்கிறதா, இல்லை அது பரவாயில்லை என்று நான் யோசிக்கிறேனா? So ask 3 simple questions. What should I do? What I should not do? And what do I think of Jesus from that verse? ஆகவே இந்த 3 கேள்விகளை பற்றி நீங்கள் யோசியுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது, நான் என்ன செய்யக்கூடாது, அதில் அடிப்படையிலே இயேசு எப்படி நடந்து கொண்டார் என்று இயேசுவை பற்றி யோசிக்கிறேன். The word of God in Jeremiah 29:13 says, if you seek me, you will find me only when you seek me with all your heart. எரேமியா 29:13 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடினால் அப்பொழுது நான் உங்களுக்கு காணப்படுவேன். So one thing I should do from this verse is to seek him. One thing that I should not do is not seek somebody else, but I should seek God alone. And one thing Jesus did in this verse, everything that he did was to reveal the Father to the people of this world. Therefore, I should do the same thing. நான் என்ன செய்ய வேண்டும், அது வேத வசனத்தின் அடிப்படையில் நான் அதை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தம்முடைய வாழ்க்கையில செய்தார். நான் என்ன செய்ய வேண்டும், அதே போல அவரை நான் அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை நான் அதில் தேட வேண்டும். அவனுடைய பிதாவாகிய தேவனை முழுமையாக இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தினார், அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். After that, we can spend time in prayer, praying through what we wrote in our book. அதற்கு அப்புறமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் புஸ்தகத்திலே எதை எழுதினோமோ
அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். Jesus, I pray I will seek you with all my heart. இயேசுவே, நான் உம்மை முழு இருதயத்தோடும் தேடுவேன் என்று நான் ஜெபிக்கிறேன். தேட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Jesus, I pray that you would guard the intent of my heart. என்னுடைய இருதயத்தின் நோக்கங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Jesus, make me more like you to seek the Father like how you sought the Father. இயேசுவே, நீர் எவ்விதமாக பிதாவை தேடினீரோ அதே போல நானும் தேடும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். Let me tell you one more thing. இன்னும் ஒரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Maybe today some of you are thinking, oh, I'm waiting for the session to finish. Tomorrow onwards, I will wake up 4:30 and I'm going to read my Bible. இன்றைக்கு ஒருவேளை இந்த செஷன் முடியட்டும், நாளைக்கு காலையில எழுந்தவுடன் 4:30 மணிக்கு நான் எழுந்திருந்து வேதத்தை வாசிக்க போகிறேன் என்று யோசிக்கலாம். Take it slow. நீங்கள் மெதுவாக போங்க. God is patient, therefore be patient with yourself. தேவன் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் உங்களுக்கு நீங்களே பொறுமையோட கூட நடந்து கொள்ளுங்கள். Tomorrow, don't spend 5 hours reading through the book of Ezekiel, and then after that, day after tomorrow, you start to think, what is this book all about? நாளைக்கு 5 மணி நேரம் அமர்ந்திருந்து எசேக்கியேலை எடுத்து வாசித்து அப்புறமா யோசிக்காதீங்க என்னதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு. Start simple, start small, start with one verse each day. நீங்கள் எளிமையாக துவங்குங்கள், மிக குறைவாக துவங்குங்கள், ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தோடு கூட துவங்குங்கள். I hope you found this session useful and important, and I pray to God that most of us, all of us, would inculcate this habit of reading God's word every day. நிச்சயமாக இந்த செஷன் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை ஒரு வசனமாவது நாம் எடுத்து தியானித்து சிந்திக்க நாம் கற்றுக்கொள்வோம். Psalm 119, there it says, how can the young man keep his way pure? By living according or hiding God's word in his heart. சங்கீதம் 119:11 விதமாக வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தன் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. Lord, your word I have hid in my heart so that I will not sin against you. கர்த்தாவே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று வாசிக்கிறோம். Psalmist 1 is considered a blessed man because in verses 2, his delight is in the law of the law, and on the law he meditates day and night. சங்கீதம் 1 ஒரு பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை பற்றி இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். So may the Lord enable us to become blessed children of God, growing in our relationship through the reading, meditating, studying of God's word. தேவன் தாமே அவருடைய வசனத்தை நாம் வாசித்து யோசித்து தியானிக்கக்கூடிய விஷயத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நான் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறேன். Thank you all for patiently listening. And if anybody has any questions, any simple question, you can ask and I will try to answer it. நீங்கள் பொறுமையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்ததுக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். Thank you, Brother Jobin. That was a wonderful session that we had. Very practical advice that we have received today. I think it's something that we can take and apply in our lives right now. I hope we all study the word and grow more in Christ. Now we are going to have a Q&A session. I would request Sanal Uncle to moderate this. Please send your questions on the chat or send it directly to Sanal Uncle. Sanal Uncle, you can take over. Thank you, Sam. Jobin, here there are a few questions for you. The first question is that, what do you mean by reading the word of God correctly? How should I do that? That's a good question. What does it mean to read the word of God correctly? சரியாக வேதத்தை வாசிக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்க. Turn your Bibles with me to 2 Timothy. உங்களுடைய வேதத்தை 2 தீமோத்தேயுவிற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Timothy chapter 3. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் verses 14 onwards.
14வது வசனத்திலிருந்து Brother will read for me 2 Timothy chapter 3 verses 14 and 15 and 16. 14, 15, 16 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்து அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. So the reading of God's word should do two things. இந்த இடத்துல இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், வேதத்தை வாசிக்கிறதுனால் 2 காரியங்கள் நடக்கிறது. Number 1, verses 15, it makes you wise for salvation. 15வது வசனத்திலே முதல் காரியத்தை பார்க்கிறோம், ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக உங்களை அது மாற்றுகிறது. When you read the word of God reveals you are a sinner and you need Jesus in your life. வேத வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஒரு பாவி என்று அந்த வேத வசனம் உங்களை உணர்த்தும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நீங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். For those who've accepted the Lord Jesus, the Bible should do the other thing. இப்படியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த வேத வசனம் 2வது காரியத்தை செய்கிறது. Verses 16, it should teach you, it should rebuke you, it should correct you, and it should train you in righteousness. தமிழிலே 17வது வசனத்தில் இப்படி வருகிறது, அது உங்களுக்கு உபதேசிக்கிறது, கடிந்து கொள்ளுகிறது, சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது. Teaching is to show truth. உபதேசிக்கிறது என்று சொன்னால் சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறது. Rebuke is to show sin. கடிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் பாவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறது. Correction means to bring change. சீர்திருத்துறது என்று சொன்னால் உங்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. Training is to understand God's will. நீதியை படிப்பிக்குதல் என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை அது அறிந்து கொள்ள செய்கிறது. So ask yourself, when I read the Bible, does it teach me, rebuke me, correct me, train me? If this is not happening, you are not reading the Bible correctly. ஆகவே வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் உங்களிடத்துல கேட்க வேண்டும், அது எனக்கு உபதேசிக்கிறதா, கடிந்து கொள்ளுகிறதா, சீர்திருத்துகிறதா, படிப்பிக்கிறதா? அப்படி அது செய்யவில்லை என்றால் நீங்கள் சரியாக வேதத்தை வாசிக்கவில்லை என்று அர்த்தம். So to read the word of God correctly means I should be taught when I read, I should be rebuked when I read, I should be corrected, and I should be trained. கர்த்தருடைய வசனத்தை நான் சரியாக வாசிக்கிறேனா என்று நாம் கேட்க வேண்டுமானால் அந்த வசனம் என்னை அது உபதேசிக்கிறதா, அது எனக்கு கடிந்து கொள்ளுகிறதா, அது என்னை சீர்படுத்துகிறதா, அதே போல அது என்னை படிப்பிக்கிறதா? I hope that answered your question. கேள்விக்கு அது பதிலை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். Okay, thank you, Jobin, for answering that question. It was very clear. So the second question is that, what should I do if there is no direct application for me in the verse I read? Okay, good question. Now, I gave you 3 simple questions. கேள்வி என்னவென்றால், அந்த வேத வசனம் என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்த முடியுமா இல்லையா என்று எப்படி நான் அறிந்து கொள்ள வேண்டும்? நான் உங்களுக்கு சொன்னது போல 3 விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன். What should I do? What should I not do? It would be highly impossible not to find the answer from the verse. ஆகவே இந்த என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடிக்க முடியாமல் போவது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். அப்படி நடக்கவே நடக்காது. But in case you come across a verse like that, ஆனால் அப்படி உங்களுக்கு பதிலே இல்லாத ஒரு வசனம் உங்களுக்கு வந்தாலும், read that verse, find out what is happening in that verse, and use the story, the incident in that verse to spend your time with God. அப்படி அந்த வசனம் வரும்போது அந்த வசனத்தின் சுற்றி என்ன நடக்கிறது, அதன் பின்னணியில் என்ன சம்பவம் அல்லது கதை நடக்கிறது, அந்த வேத பகுதியை குறித்து யோசித்து அதிலிருந்து அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். For example,
ஒரு உதாரணத்துக்கு Today I'm reading David and Goliath story, and the portion is David is taking 5 stones. இன்றைக்கு நான் தாவீது கோலியாத்துடைய அந்த பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்த வசனம் தாவீது 5 கற்களை எடுத்தான் என்று. What should I do? I should also go and take 5 stones. நான் என்ன செய்ய வேண்டும்? நானும் போய் 5 கல்லை எடுக்கணும். Please don't take any stone and throw it at anybody, and don't blame me. தயவு செய்து அப்படி கல்லை எடுத்து யார் மேலே எறிந்து விட்டு அப்புறம் என்னை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. Read the story and use the story to praise and worship God for the victory God gave David over Goliath. நீங்கள் அந்த பகுதியை முழுவதுமாக அப்பொழுது நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டு தேவன் கோலியாத் மேல் தாவீதுக்கு கொடுத்த வெற்றிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். God, just how you gave David victory, you will also give me victory. தாவீதிற்கு நீர் வெற்றியை கொடுத்தது போல எனக்கும் கூட வெற்றியை கொடுத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். Keep your quiet time simple and enjoyable. நீங்கள் உங்களுடைய அமைதி வேலையை மிக எளிமையாகவும் அதே போல சந்தோஷமாகவும் கழிக்கக்கூடிய நிலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். I hope that answered your question. உங்களுடைய கேள்விக்கு அது பதில் கொடுத்திருக்கும் என்று நினைக்கிறேன். Thank you, Jobin. So the next one is that which book or portion should I start reading? அடுத்த கேள்வி, எந்த வேத பகுதியை நான் முதலாவது ஆரம்பிக்கலாம்? So I had given one suggestion, that was the verse of the day. That could be one thing that you can. ஏற்கனவே ஒரு பரிந்துரை நான் சொன்னேன், உங்களுடைய அந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய verse of the day என்று சொல்லக்கூடிய வசனம். Or I would also encourage you to start with something simple like one of the gospel accounts. அதே போல இன்னொரு சஜஷன் என்னவென்றால், இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் ஒன்றை நீங்கள் முதலாவது துவங்கலாம், அது எளிமையாக இருக்கும். And I would recommend the Gospel of Mark. நான் மார்க் எழுதின சுவிசேஷத்தை முதலாவது செய்யலாம் என்று பரிந்துரைப்பேன். Take few verses, don't take the whole chapter. Take 3 to 4 verses each day. Read, ask questions from that passage. That's all. நீங்கள் ஒரு அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் துவங்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 3-4 வசனங்கள் மட்டும் எடுத்து நான் கேட்ட அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். Now, if you are that kind of a person who can read something heavy, then you can read one of the letters written by Paul. நீங்கள் இன்னும் கடினமான ஒரு வேத பகுதி வாசிக்க கூட உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் பவுல் எழுதின ஏதாவது ஒரு நிருபங்களை எடுத்து வாசிக்கலாம் முழு புத்தகத்தையும். So it is either the verse of the day, one of the gospels, or one of the small letters written by Paul to start with. அதாவது துவங்குவதற்கு என்று பரிந்துரைக்க வேண்டுமானால், ஒன்று நான் சொன்னது போல verse of the day ஸ்கிரீன்ல வர்றது, இரண்டாவது மார்க் எழுதின சுவிசேஷங்களில் ஒன்றாவது ஏதாவது ஒரு சிறிய ஒரு நிருபம், பவுல் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். Till you develop a habit and the skill of reading, always better to start slow. நீங்கள் அவ்விதமாக உங்களுக்கு வழக்கமான ஒரு பழக்கமும் அதற்கான ஒரு திறனும் உண்டாகும் வரைக்கும் நீங்கள் மெதுவாகவே போவது நல்லது. I hope that answered your question. Okay, Jobin, the next question is related to this one somewhere. So if only I have one verse every day I read, then when will I ever finish reading the whole Bible? Very good question. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மட்டும் வாசித்தால் முழு வேதாகமத்தை நான் எப்பொழுது வாசித்து முடிப்பது? So I was looking for the verse where it says God wants you to finish reading the whole Bible these many times in a year, but I couldn't find the verse. இது ஒரு வருடத்தில் இத்தனை முறை வேதத்தை முழுவதுமாக வாசித்து முடித்திருக்க வேண்டும் என்று வேதவசனம் எங்கேயாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன், இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை. That is not what God wants every child of his to do. God just wants him to enjoy his relationship with him. எல்லா வேதத்தையும் அப்படியா வாசித்திருக்க வேண்டும் எல்லாரும் என்று அப்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் வாசிக்கிறதை நீங்கள் அனுபவித்து அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி ஜீவிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர். But you can do like this. ஆனால் இப்படியாக நீங்கள் ஒருவேளை நீங்கள் செய்யலாம். Start with the verse of the day. அந்த நாளுக்கான வசனத்தை நீங்கள் வாசித்து தியானியுங்கள். And if it has become a disciplined habit over a month, அப்படியாக ஒரு மாத காலம் அது ஒரு வழக்கமாக ஒரு ஒழுங்காக உங்களுக்கு
உங்களுக்கு நீங்கள் பழக்கப்படுத்தி விட்டால் start with a book immediately then. உடனடியாக ஒரு புஸ்தகத்தை நீங்கள் முழுவதுமாக வாசிக்கிறதற்கு துவங்கலாம். Go through the New Testament books towards the end. There are small letters. Start with that, finish that. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய சில சிறிய சிறிய புஸ்தகங்கள் இருக்கிறது, கடைசியிலே அதிலிருந்து நீங்கள் துவங்கலாம். And you can develop and increase that appetite of yours. அப்படியாக உங்களுக்கு அந்த வாசிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை அப்படியாக படிப்படியாக வளர்த்துக் கொள்ளுங்கள். Let me ask you all a question. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். Do you think in heaven God is going to say, those of you who have read 66 books word to word, come this side? பரலோகத்தில் ஆண்டவர் இப்படி கேட்பாரா? நீங்க பதில் சொல்லுங்கள். 66 புஸ்தகத்தையும் வார்த்தை வார்த்தையாக படித்து முடித்தவர்கள் மட்டும் இந்த பக்கம் வாங்க என்று சொல்வாரா? Or will God say, those of you who spoke to me every day with your word, come to me? I think that is what God is going to say. ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட வார்த்தையினாலே பேசினவர்கள் மட்டும் நீங்கள் வாருங்கள் என்று சொல்வாராய் நான் நினைக்கிறேன். அவர் பேசுவதைத்தான் அவர் கேட்பார். Thank you. Jobin, do you have any suggestion to those who are going to start reading from the first chapter to the last Revelation? So, is there any model that we can that you can follow? கடைசி வரை படிக்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்களுக்கு ஏதாவது பரிந்துரை உங்களால் செய்ய முடியுமா? So, like I was telling you before, if you're going to start from Genesis to Revelation, that means you already should have a good background idea of what the Bible talks about. Otherwise, you will get lost in between your reading. நீங்கள் வேதத்தை ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரை படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே முழு வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்கிற அந்த ஒட்டுமொத்த கதை சுருக்கம் உங்களுக்கு தெரிந்தால் ஒழிய நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் இடையிலேயே உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்று புரியாமல் போகும். Because Genesis is very different from Leviticus. ஏனென்றால் ஆதியாகமம் லேவியராகமத்தை காட்டிலும் மிகவும் வேறுபட்டது. And then you come to First Chronicles, you will get confused. அதற்கப்புறம் 1 நாளாகமத்திற்கு வரும்போது உங்களுக்கு குழப்பம் வந்துவிடும். So I would recommend start reading the books that helps you grow in your relationship with God first, and that's why I recommended the Gospels. முதலாவது நீங்கள் படிக்குவதற்கான ஒரு நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு கூட உங்களுடைய உறவை அதிகமாக அதிகரித்துக் கொள்கிறதற்கு உதவக்கூடிய புஸ்தகங்களை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். அது நானாகவே தான் சொன்னேன். மார்க் எழுதின சுவிசேஷம் அதற்கு எளிமையாக உதவும். You could read one New Testament book and then one Old Testament book. That would actually be good. நீங்கள் ஒரு புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு புஸ்தகத்தையும் ஒரு பழைய ஏற்பாட்டில் உள்ள புஸ்தகத்தையும் அவிதமாக மாறி மாறி எடுத்து வாசிக்கலாம். அது உங்களுக்கு நிச்சயம் உதவும். So that would be a good pattern that you could actually follow. Start with something simple, and as the Lord increases your wisdom in God's word, then you can read the bigger books and spend more time with it. நீங்கள் ஆகவே துவங்கும் போது எளிமையாக துவங்குங்கள். அதற்கு அப்புறம் வேதத்தினுடைய அறிவை கர்த்தர் உங்களுக்குள் வளர்க்கும் போது நீங்கள் பெரிய புஸ்தகங்களை நீங்கள் எடுத்து வாசித்து தியானிக்கலாம். Okay, thank you, Jobin. That piece of advice. Probably the last question. Some portions are very difficult to understand. Is it okay to refer Bible commentaries? Yes, 100% sure you can. வேதத்தை சில பகுதியை வாசிக்கும் போது கடினமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சமயத்தில் வேத விளக்க உரைகளை நாம் பயன்படுத்தி புரிந்து கொள்ள முயற்சிக்கலாமா? நிச்சயம் 100% முயற்சிக்கலாம். Before you take the commentary, ஆனால் அந்த வேத விளக்க உரைகளை எடுத்து வாசிப்பதற்கு முன் you spend time with God, ask the Lord to reveal his understanding to you through that verse, write those things down. அதை நீங்கள் எடுத்து வாசிப்பதற்கு முன் முதலாவது ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபித்து கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல அவர் உங்களுக்கு என்ன காட்டுகிறார் என்று அப்படி நீங்கள் கேட்டு உங்களுக்கு புரிகிறதை முதலாவது எழுதி கொள்ளுங்கள். And then you take the commentary and compare with what you have written. அதற்கு அப்புறமாக நீங்கள் கமெண்ட்ரி எடுத்து நீங்கள் எழுதினவற்றை அதோடு கூட ஒப்பிட்டு பாருங்க. And that will help you improve. Don't
immediately run to the commentary, read the word, spend time with the word, understand it, write it down, and then you compare and see. And don't feel bad if everything written in the commentary is not what you've written. That's fine. You're growing in the knowledge of the word. ஆகவே எழுதி வைத்துக் கொண்டு உடனடியாகவே நீங்கள் வேதத்தை வாசித்து புரியவில்லை என்ற உடனே ஓடி போய் கமெண்ட்ரியை போய் பார்க்க வேண்டாம். நீங்கள் முதலாவது என்ன புரிந்து வைத்திருக்கு என்று எழுதி கொள்ளுங்கள். பிற்பாடு கமெண்ட்ரியை வாசிக்கும் போது அதன்படி நீங்கள் எழுதவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் மோசமாக உணர வேண்டாம். நீங்கள் தயவு செய்து நீங்கள் அப்படியாகத்தான் நாம் வளர முடியும். கர்த்தருடைய வார்த்தையின் அறிவிலே நம்மால் வளர முடியும். Because you asked this question, because இந்த கேள்வியை கேட்டதனால் நான் சொல்கிறேன். This would be a commentary that I would suggest for everyone in case you want to buy. I'm not going to tell you to go and buy now, but in case you want to, this is a good commentary to follow. நீங்கள் இப்பொழுதே போய் வாங்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீங்கள் வாங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தால் இவர்கள் நம்முடைய பிரதர் காட்டுகிறக்கூடிய இந்த பைபிள் நாலேஜ் கமெண்ட்ரி அது வாசிப்பதற்கு நல்ல ஒரு புஸ்தகமாக நான் பரிந்துரைக்க முடியும். This is a commentary I would recommend in case you feel you need a good source to learn the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல கமெண்ட்ரி வேண்டும், வேத விளக்க உரை வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்தால் இது நான் பரிந்துரைக்கிறேன். Thank you, Jobin, for answering all our questions.